ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பவித்ரா அவர்கள் எதனால எஸ்பிபி சார் ரவுண்ட்ல நேற்று பாடல அப்படின்ற விஷயத்தையும், அது மட்டும் இல்லாம இவங்க இன்னொரு இடத்துல பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அங்க வேற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்த போற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணுங்க. ஜீ தமிழ்ல ஒவ்வொரு வாரம் வந்து பாத்தீங்கன்னா புது ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது சரிகமபா சீசன் 5 சீனியருக்கான லெவல் அப்படின்னு சொல்லலாம். சோ இதுல ஒவ்வொருத்தருடைய பர்ஃபார்மன்ஸும் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா இந்த ஷோ பாக்குறவங்களுக்கு தனிப்பட்ட ஒவ்வொருத்தர் மேலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ன்ற விஷயம் நமக்கு கிளியராகவே தெரியும். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய மைண்ட் செட் பொறுத்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய குரல் வளத்தால ஒரு ஆடியன்ஸை கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்டா சொல்லக்கூடிய ஒரு 4-5 பேரை தாராளமா சொல்லலாம். அதாவது இதுல ஒன் ஆஃப் த பர்சனா இருக்குது பவித்ரா, இனியா, சுஷாந்திகா, சபேஷன், அபிஷேக் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் உள்ள வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணி பாட்டு பாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த வகையில பவித்ரா வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா எஸ்பிபி சார் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா பாட்டு பாட கிடையாது. அதுக்கு ஒரு சில காரணங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு சில உடம்பு சரியில்லை, ஹெல்த் இஷ்யூ இருந்ததால பாடல அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. பட் இதுக்கான பேக்ரவுண்ட் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இல்ல, இவங்க வேற ஒரு கான்செப்ட்க்கு ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. சோ அந்த வகையில தான் இந்த விஷயத்துல இவங்க வந்து பாட்டு பாடல அப்படின்ற விஷயத்தையும் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் காம்படிஷன் அப்படி வந்து பாத்தீங்கன்னா தனியா பிரிக்க முடியாது. எல்லாருமே பாட்டு பாடி இருக்கணும். சோ அப்படி பாடினாதான் அவங்களுக்கான ப்ரிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் அண்ட் மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் லெவல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ இருக்கக்கூடிய போட்டியாளருக்குன்னா இதுதான் நடக்கும். அபியூஸ்வா இதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ரீசெண்டா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பவித்ரா அவங்க பாட்டு பாடியிருப்பாங்க. பட் இருந்தாலும் அவங்களால சரியா பர்ஃபார்ம் பண்ண முடியல. உடம்பு சரியில்லைன்ற ஒரு காரணத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் அந்த ரவுண்ட் அவங்க பாட்டு பாடி டான்சர்ஸ் ஒனுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இருந்தாலும் இவங்களுக்கு கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஃபேவர் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில அப்டேட்கள் பரவாயில்ல வந்துட்டு தான் இருந்துச்செல்லாம். சோ அந்த வகையில திருப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர் திருவிழா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு லெவல் வந்து பாத்தீங்கன்னா லைவ் கான்சர்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த இடத்துல ஜீ தமிழ் குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா போட்டியாளர்களும் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களோட தனித்திறமையை காட்டுற வகையில பாட்டு பாடியிருக்காங்க. இதுல ஒன் ஆஃப் த பர்சனா பவித்ரா அவங்களும் பாட்டு பாடியிருக்காங்க. அரங்கமே அதிர வச்சுட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அவங்களுடைய வாய்ஸ்க்கு தனியா ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த வகையில இனியா, பவித்ரா, சினு, அறிவழகன் சொல்லிட்டு பல பேர் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஸ்டேஜ் வந்து பாடியிருக்காங்க. சோ இந்த ஒரு விஷயம் வைரலாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இந்த கான்சர்ட்க்கு திருப்பூர்ல இருக்கவங்க எத்தனை பேர் நீங்க போனீங்க, மறக்காம உங்களோட கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பவித்ரா பாடாததுக்கு காரணம் இந்த மாதிரி அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க. சோ இதனாலதான் அவங்க பாடல அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற விஷயத்தையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யாரு டாப் லிஸ்ட்ல வருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.